உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ட்ரெண்ட் லைன்? A trend line is a line drawn on a price chart to visualize the overall direction of an asset's price. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் போக போகுதுங்கிறத ஈஸியாக ஒரு லைன் ட்ரா பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் இங்கே ட்ரெண்ட் லைன் சொல்கிறோம். ட்ரெண்ட் லைனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட் லைன், செகண்ட் ஒன் இஸ் டவுன் ட்ரெண்ட் லைன். மேலே போயிட்டுருக்க ப்ரைஸஸோட லோவை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் தான் இங்கே அப் ட்ரெண்ட் லைன். அதே மாதிரி அந்த லைனுக்கு மேலேயே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே அதே மாதிரி ப்ரைஸ் கீழே போயிட்டுருக்கும்போது அதோட ஹைஸை கனெக்ட் பண்ணி லைன் ட்ரா பண்ணால் அதுதான் டவுன் ட்ரெண்ட் லைன். இங்கேயுமே அந்த லைனுக்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு ட்ரா ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்டில் ப்ரைஸஸ் எப்பயுமே லோ டு ஹை போகும், ஹைலேருந்து ஹையரில் வரும், ஹையரில் வந்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை தான் ஹையர் ஹைன்னு சொல்கிறோம். அந்த ஹையர் ஹைலேருந்து திரும்பியும் மார்க்கெட் ஒரு ஹையர் லோக்கு வரும், திரும்ப ப்ரீவியஸான ஹையை பிரேக் பண்ணும்போது நியூ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். இப்படி தான் அப் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு ஹையர் லோவையாச்சும் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸஸ் எப்பயுமே ஒரு ஹை டு லோ வரும், லோலேருந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகும், லோவர் ஹைலேருந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நியூ லோவர் லோ ஃபார்ம் ஆகும். அந்த நியூ லோவர் லோவிலேருந்து மார்க்கெட் ஒரு லோவர் ஹைக்கு போகும், திரும்ப ஒரு லோவர் லோ க்ரியேட் பண்ணும். இப்படி தான் டவுன் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். டவுன் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு லோவர் ஹையாவாச்சும் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு யூஸ் ட்ரெண்ட் லைன்ஸ். இங்கே அப் ட்ரெண்டில் இந்த லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸஸ் லைனை டச் பண்ணிவிட்டு அந்த இடத்த பிரேக் பண்ணாமல் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். இங்கே டவுன் ட்ரெண்டில் அந்த லைன் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இங்கேயுமே ப்ரைஸ் அதை டச் பண்ணிவிட்டு பிரேக் ஆகாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே டவுன் ட்ரெண்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ட்ரி பற்றி பார்க்கலாம். என்ட்ரியில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கண்டினியூவேஷன் என்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிவர்சல் என்ட்ரி. கண்டினியூவேஷன் என்ட்ரியை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே டைரக்ஷனில் இல்லாட்டி ஒரே ட்ரெண்டில் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறத தான் இங்கே கண்டினியூஷன் என்ட்ரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே ரிவர்சலில் சிம்பிளாக சொல்லணும்னா கரண்ட் ட்ரெண்ட்லேருந்து ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா அதை தான் ரிவர்சல் என்ட்ரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வேர் டு டேக் என்ட்ரிஸ். கண்டினியூஷன் என்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்த்துடலாம். இங்கே ப்ரைஸ் தேர்ட் டைம் ஆர் ஃபோர்த் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும்போது ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டிலோ இல்லாட்டி ஒரு புல்லிஷ் என்கல்ஃப்டு கேண்டிலோ ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இங்கே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பை சைட் என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் தேர்ட் டைம் ஆர் ஃபோர்த் டைம் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ஒரு பியரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டிலோ இல்லாட்டி ஒரு பியரிஷ் என்கல்ஃப்டு கேண்டிலோ ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம செல் சைட் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ரிவர்சல் என்ட்ரி. இங்கே ரிவர்சல் என்ட்ரிலையும் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டுக்கு பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் பண்ணி ஒரு பியரிஷ் மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதிலிருந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும், நம்ம செல் என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். முக்கியமாக தேர்ட் ஆர் ஃபோர்த் டச்சுக்கு அப்புறம் தான் நம்ம ரிவர்சல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே ப்ரைஸ் டவுன் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும்,
அதிலிருந்து பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. கம்மிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ட்ரேடிங் ரிடில்.